Hey, hello guys, welcome back to my channel. So, இனி நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எம்டி ஹெல்மெட் ஜோக்கோ வெர்ஷனோட அன்பாக்சிங் அண்ட் அதை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ தான் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க சில வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த ஹெல்மெட். என்னடா எம்டின்ட்டு எஸ்எம்கே ஹெல்மெட்டை கரெக்டாக நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஆஃபரில் என்னோடய பிரதர் வாங்குது. ஸோ இதில் வந்து 9000 ஹெல்மெட்டை வந்து 9000 7000 சம்திங் இது ருபீஸ், ஓகேவா? அதை வந்து அவங்க 5500 ருபீஸ்க்கு ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பாக்ஸ் எதுவும் இல்லாததுனால இந்த பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த வித ரோப் பேக் கொடுக்கல, எந்த ஒரு பாக்ஸுக்குமே கொடுக்கல, பக்கா பாக்ஸ் கொடுக்கல இருக்கிற பாக்ஸுக்கு. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டேட்டில் நியூ இயர் டேட்டில் பார்த்தீங்கன்னா 120 மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ அதில் சண்டை போட்டு ஃபைட் பண்ணி இவன் பே பண்ணி வாங்கிட்டு வந்துருக்காங்க என்னோட தம்பி. அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் உள்ள ஹெல்மெட் இருக்குது, அவ்வளோதான். அப்படியே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. அதை நம்ம அப்படியே எடுத்து பார்க்க போகிறோம். எப்போ எம்டி ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோப் பேக் கொடுப்பாங்க ஹெல்மெட்டுக்கிட்ட. ஸோ அந்த மாதிரிலாம் இதுவும் இல்லை, கொடுக்கல. இதுக்குள்ளே போட்டு கொடுத்துட்ருக்காங்க, அவ்வளோதான். பாக்ஸ் கீழே வச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் எம்டி ஹெல்மெட் டார்கோ ஜோக்கோ வெர்ஷன். ஹெல்மெட்டோட மாடல் பார்த்தீங்கன்னா டார்கோ ஜோக்கோ வெர்ஷன். ஸோ இங்கே பாருங்க, ஃபுல் பிளாக் வித் ரெட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் 7800. எங்கே ப்ரைஸ் இங்கே போட்டிருந்தானுங்க? ஹியர் தெரியுதுங்களா? ப்ரைஸ் 7800 ருபீஸ். ஆனால் இது வந்து நியூ இயருக்கு என்னோடய பிரதர் வந்து கரெக்டாக 5600 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கான். ஸோ இதனால் உங்களுக்கே தெரியும், ஷோ கேஸில் வச்சுருக்க இந்த ஹெல்மெட்டு 1 இயராக சேல் ஆகாத ஹெல்மெட்டை ஸோ அப்படி தள்ளி விட்டுட்டாங்க. பட் ஓகே, பரவாயில்ல. இந்த ரேட்டுக்கு ஒரு 2000 ருபீஸ் கம்மியாக கொடுக்குறாங்கன்னா ஒர்த்தபிள் தான். அந்தளவுக்கு ஒன்றும் மோசமாக நல்லா தான் இருக்குது ஹெல்மெட்டு. எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் இல்லை, எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்குது ஹெல்மெட்டு. இன்னும் ஸ்டில் அவங்க யூஸ் பண்ணல. இன்சைட் பார்த்தீங்கன்னா நல்லா உள்ள குஷன்ஸ்லாம் வந்து ப்ளூ வித் லைட் க்ரீனில் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. வைசர் ஓகே. ஸோ இந்த ஹெல்மெட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னு வைங்களேன், 1450 கிராம்ஸ், அதாவது 1.5 கிலோ, கிட்டத்தட்ட 1.5 கிலோ வெயிட் இந்த ஹெல்மெட்டு. ஓகே, இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம குயிக் ஷிஃப்டிங் ஹெல்மெட் வாய்ஸர் கொடுத்துருக்காங்க. பட் இன்சைடு வந்து சன் ப்ரொடெக்ஷன் இது கொடுக்கல. ஸோ இந்த மாடலுக்கு இல்லை. நோஸ் பேட், ஏர் வென்டிலேஷனுக்கு கொடுத்துருக்காங்க கீழே அண்டு மேலேயும் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக, ஹேர் உள்ளே வரதுக்காக. குஷன்ஸ்லாம் ஓகே. ரிமூவபிள் அண்ட் வாஷபிள் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சின் பேடு எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணியே காட்டுறேன் ஒன்று. அவ்வளோதான். ஃபுல்லாக உள்ளே இருக்க டோட்டல் செட்டிங் ரிமூவ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிக்க முடியும். வாஷ் பண்ணிவிட்டு உடனே காய வச்சுட்டு மறுபடியும் உள்ளே போட்டு அசம்பளம் பண்ணிக்கலாம். much later. அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி எம்டி ஷோரூமில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோட்டில் இருக்க ஸ்பாட்டன் ஷோரூமில் தான் எடுத்திருக்காங்க என் தம்பி. ஸோ அவன் மட்டும் இல்லாமல் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஸோ எம்டி மட்டும் இல்லாமல் ஆக்சஸ்,
அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்த அந்த எஸ்எம்கே ஹெல்மெட்ஸ் வந்து மாதிரி நிறைய ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ கூட்டத்துலேயும் நின்று வாங்கிட்டு வந்துருங்க. இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து ஸ்பாட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் இல்லை வருஷத்தில் ஒரு மிடில் டைமில் மட்டும் தான் கொடுக்குறாங்க. முக்கியமாக நியூ இயர்க்கு கன்ஃபார்ம் கொடுத்துருவாங்க. அது வேணும்னா அங்கே இருக்க ஷோரூம்ஸில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறீங்க மாதிரி இருந்தால் நீங்கள் மார்னிங்கே போனால் மட்டும் தான் வாங்க முடியும். ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷஸ் இருக்கும். சென்னையில் வந்து நிறைய பேர் வருவாங்க வாங்குறதுக்கு. வாங்கி சண்டை போட்டு நீங்கள் சூஸ் பண்ணி போகிற ஹெல்மெட் கிடைக்கலனாலும் நல்லா யூஸ்ஃபுல்லான ஹெல்மெட் கிடைக்கும். என் தம்பி வந்து இதை வாங்க சூஸ் பண்ணி போகல. எம்டியில் வந்து வேறு ஒரு மாடல் வாங்கலான்னு போனால் இந்த ஹெல்மெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா எல். ஹெல்மெட்டை போட்டு காட்டுறேன் எப்படி ஃபிட் ஆகுதுன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா பிகாஸ் உள்ளே போய்ட்டு செட் ஆகணும் உங்கள் தலைக்கு ஏற்ற மாதிரி. ஐயோ கண்ணு தெரியலையே. ஸோ இப்படி தான் இருக்கும். இதுக்கு ஒரு வைசர் பூத்துருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் அந்த மாடல் அது இந்த மாடல் வேறு. ஆக்சுவலி நல்லா இருக்குல்ல, நோஸ் பண்ண கரெக்டாக இருக்குது. ஓகே கழட்டிடலாம். ஸோ இப்படி தான் இருக்கும். லெஃப்ட்டு ரைட்டு பார்த்துட்டிங்களா? ஸோ இப்படி தான் அந்த ஹெல்மெட் இருக்கும். இது அப்படியே 360 டிகிரியில் ஒரு வீடியோ காட்டுறேன், அப்படியே அதையும் பார்த்துருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ரொம்ப நம்புகிறேன் நான். ஸோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, கீழே கமெண்ட் பண்ணுறேங்க என்ன தெரியணும்னா. ஸோ வீடியோவை நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை அப்படி டப்புன்னு தட்டி விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும், நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ அவ்வளோதான் இந்த பற்றின ரிவ்யூ. ஸோ ஷாப்போட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கீழே மேப் லிங்க் அண்ட் காண்டாக்ட் நம்பர் ஷாப்போட நேம் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். ஸோ வேணா போய் செக் பண்ணுங்கள், கால் பண்ணிங்க, என்ன டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பார்க்கலாம். வேறு ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய், தேங்க்யூ, பாய்.